ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கக்கூடும்னு நினைக்கிறேன் நான். அதுவும் கிராமப்புற பெண்களுக்கு. ஏன்னா நம்ம கிராமப்புற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் தான் சமைப்பாங்க இல்லைங்களா. அடுப்பில் சமைக்கும் போது கண் எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா. அதனால் கண் சில டைமில் இழக்க கூட கூடும். அது இல்லாமல் உள்ளுக்கு போச்சிங்கன்னா மூச்சு விடுறதுக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி நிறையா வரும் இந்த புகையினால் இல்லைங்களா. இதனால தான் நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்களுக்காகவே இலவசமாக சமையல் சிலிண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தினால பல கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதை ஒரு சில மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த திட்டத்துக்குள்ள போகலாம். பிரதமர் உஜ்வாலா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பித்து இலவச சமையல் சிலிண்டர் இணைப்பு பெறுவது எப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போறோம். வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெண்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு உருவாக்கிய திட்டம்தான் உஜ்வாலா யோஜனா. 2016 ஆண்டு மே 1 அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியாவில் பிரதமர் நரேந்திர மோடியால் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் பயன் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, வாங்க பார்க்கலாம். நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு 5 கோடி சமையல் சிலிண்டர் இணைப்புகள் வழங்குவதற்காக உஜ்வாலா யோஜனா திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு ரூபாய் 8000 கோடியை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 715 மாவட்டங்களில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் என்று சொல்லலாம். கொரோனா ஊரடங்கு காலத்தில் இத்திட்டத்தின் கீழ் 6.8 கோடி இலவச சமையல் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு புதிய பயனாளிக்கும் ரூபாய் 1600 நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் கடனாக சிலிண்டரை மீண்டும் நிரப்பிக் கொள்ளலாம் அல்லது கடனாக எல்பிஜி அடுப்பு பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு சமையல் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் குறித்து சில மாற்றங்களையும் அரசு தெரிவித்திருந்தது. இத்திட்டம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. இத்திட்டத்தின் பயனை பெற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தை சேர்ந்த வயது வந்த பெண் ஏற்கனவே சமையல் சிலிண்டர் இணைப்பு இல்லாதிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். பெண்ணின் பெயரிலோ சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படும். விண்ணப்பதாரர் வேறு எந்த சமையல் சிலிண்டர் திட்டத்திலும் பயனாளியாக இருக்கக்கூடாது. பட்டியல் வகுப்பு அல்லது பழங்குடி குடும்பங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், காட்டுவாசிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் பயனாளிகள் கண்டறியப்படுகின்றனர். இத்திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை பொறுத்தவரை நகராட்சி தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் வழங்கிய வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ், ஆதார் அல்லது வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை அல்லது குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்கள், உண்மையில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஜாதி சான்றிதழ், முகவரி ஆவணம், விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம், ஜன்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு திட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.